சாமிகள் ஆரம்ப காலங்களில் தினம் ஒரு முறையாவது பழனி மலையை வலம் வந்துருவாங்க. அதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. மலையை சுற்றி இருக்கிற 4 மைல் வாகன மண்டபத்தில் 3வது மைல் வாகன மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் சாமி உட்கார்ந்துருப்பாங்க. 3வது மைல் மண்டபம் இப்போ இருக்கிற விஞ்ச் டிக்கெட் கொடுக்குற பகுதி தான். அங்கே தான் சாமிகள் உட்காந்து சிறிது நேரம் அங்கே போகிற மக்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஞான திருஷ்டியில கனகம்பட்டியில மக்கள் அவரை தேடி வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து விரைவா அந்த மூட்டையை தோல்ல போட்டு சுமந்துக்கிட்டே ஐயா கனகம்பட்டிக்கு வந்துருவாங்க. ஐயா சுமந்துக்கிட்டு வர அந்த மூட்டை ரொம்ப கனமா இருக்கும். அதை யாராலும் ஈஸியா தூக்கிட முடியாது. கனகம்பட்டியில ஐயா அவர் எப்பவும் உட்கார அந்த கல்லு மேல உட்காந்து அந்த மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு அங்க இருந்த பக்தர்களை பார்த்து, வா சாமி, என்ன நேரத்துக்கு வந்த, நான் இப்பதான் பெரியவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்காங்க. தன்னை தேடி வந்த பக்தர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஐயா வேலை வாங்கினது கிடையாது. ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் ஐயா வேலை வாங்கியிருக்காங்க. அவங்கவுங்க கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி தான் ஐயா வேலைகளும் கொடுப்பாங்க. சில பேரை பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேரை புயல இருந்தா கொண்டு வாடா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை அப்படித்தான் சாமி தன்னோட பக்தர்கிட்ட புயல குர்ரா அப்படின்னு ஒரு பக்தர்கிட்ட கேட்டிருக்காங்க. பக்கத்துல இருந்த இன்னொரு பக்தர் வேகமா, சாமி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிருக்காங்க. உடனே சாமி கோவமா, ஏன்டா நீ மூடிட்டு இருக்க மாட்டியா, உட்காருடா கம்முன்னு, நீ ஏன் அந்த பாவத்தை சமுக்கிற, உன்னால அந்த மூட்டையை சுமக்க முடியுமா என்றார். யார் எந்த வேலையை செஞ்சா அவங்க பாவம் தீரும் அப்படிங்கிறது ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஐயா ஒரு பெற்றோர் எப்படி குழந்தைகளை திட்டி திருத்துவாங்களோ அது மாதிரிதான் பாவம் செஞ்சுட்டு போற மக்களை அன்பா அரவணைச்சு கடுஞ்சொல்லால திட்டினாலும் அவங்களோட கர்ம வினைகளை தான் ஐயா அந்த வழியில போக்குவாரு. புகையிலைய அந்த பக்தர்கிட்ட வாங்கிட்டு, போடா இனிமேல் இந்த சுமைய நான் சுமக்கிறேன், உன் மூட்டையை இங்க இறக்கி வச்சுட்டு போ அப்படின்னு அந்த பக்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. போகும்போது பெரியவரையும் கோமனாண்டியும் பார்த்துட்டு போ, மறந்துடாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அடிக்கடி சொல்ற அந்த பெரியவர் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. ஐயாவே அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஐயா தான் வாழ்ந்த காலங்கள்ல தினமும் ஒரு முறையாவது பழனி மலையை சுத்தி வந்துடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. 18 சித்தர்கள்ல முதன்மையானவரும் சித்தர்கள் எல்லாரையும் உருவாக்கணவரும் முருகர் சிலைய நவபாசனமா செஞ்சு மக்களுக்கு வழிபாட்டுக்கு கொடுத்த சித்தருமான போகர் பெருமான தான் ஐயா பெரியவர் அப்படின்னு சொல்றாரு. போகர் வழியில வந்தவர் தான் ஐயா. போகரை தான் தனக்குள்ள ஐக்கியம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஐயா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. தன்னை தேடி வரும் பக்தர்களை பெரியவரை பார்த்துட்டு போ, பெரியவர் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. பழனி மலைய வலம் வர்றப்போ இடுமன் மலை பகுதியில ஐயா உட்காந்துருப்பாங்க. அப்ப ஐயாவை பார்க்க வர பக்தர்கள்ட்ட, மேல போனையா, பெரியவரை பாத்தியா, பெரியவர் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் சில பேர்கிட்ட பெரியவரையும் கோமனாண்டியும் பார்த்து மறக்காம ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில நாட்கள்ல ஐயா மலையை பார்த்து மேலே பார்த்து பேசிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. என்ன பெரியவரே, எப்படி இருக்கீங்க, நீங்க கொடுத்த வேலையை இந்த பழனிசாமி கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன், நான் போய் என் வேலையை பார்க்குறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் வழக்கம் உண்டு. ஐயா போகரை முழுமையா தனக்குள்ள ஆட்கொண்டு போகரோட அருளால சித்தர் பெருமானா மக்களுக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. 18 சித்தர்களையும் ஐயா தன்னுள் ஐக்கியமாக்கி இருக்காங்க. எல்லா சித்தர்களும் ஐயாவை வணங்கணும் அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஐயா சாப்பிடும்போது தன்னை சுத்தி இருக்கிற பக்தர்களை கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சாமி அப்படிம்பாரு. யாங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அவரோட பக்தர் கேட்டதுக்கு, நான் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்கடா, என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, அதனாலதான் உங்களை தள்ளி நிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 சித்தர்களும் ஐயா கூடயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஐயா நிறைய தடவை தன்னோட பக்தர்களுக்கு கூறியிருக்காங்க. ஐயா வாழ்ந்துகிட்டு இருந்த காலங்கள்ல பல அற்புதங்களையும் மகிமைகளையும் பண்ணியிருக்காங்க. பக்தர்களுக்கும் ஐயாவுக்கும் நடந்த நிகழ்வுகளை நிறைய அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஐயாவோட அற்புதங்களை பார்க்கலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். கனகன்பட்டி பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.